Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக சீர்காழி புதிய பேருந்து நிலையத்தில் உயரமாக அமைக்கப்பட்டிருந்த வேக தடைகள் சீரமைக்கப்பட்டது. இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஞானவேலிடம் கேட்கலாம். வணக்கம் ஞானவேல். வணக்கம் பிரகாஷ். நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக சீர்காழி புதிய பேருந்து நிலையத்தில் உயரமாக அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயணிகள் அவதியடைந்து வந்த நிலையில் அந்த வேகத்தடை தற்போது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. சீர்காழியில் புதிய பேருந்து நிலையம் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 8,42,00,000 மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டு தற்போது அதில் பேருந்து சேவைகள் இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த சில மாதமாகவே பேருந்து சேவை இயக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக பேருந்து நிலையத்தின் 2 நுழைவாயில்கள் மற்றும் உட்புறங்கள் என 4 உயரமான வேகத்தடைகள் அமைக்கப்பட்டு பேருந்தின் வேகத்தை கட்டுப்படுத்தும் வகையில் உயரமான வேகத்தடைகள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த வேகத்தடை நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட மிக உயரமாக இருந்ததால் பேருந்தில் பயணிக்கும் பயணிகள் அந்த வேகத்தடையின் மீது பேருந்துகள் ஏறி இறங்கும் போது முதுகு தண்டுவட பாதிப்பு ஏற்பட்டு வந்தது. அதோடு பேருந்தின் பட்டைகள் அடிக்கடி பழுது ஏற்பட்டும் கார், வேன், ஆட்டோ போன்ற இலகுரக வாகனங்களும் அந்த வேகத்தடையின் மீது ஏறி இறங்கும் போது பாதிப்பு ஏற்பட்டும் பேருந்தின் படிக்கட்டுகள் உரசியும் பெரும் பாதிப்பு அடைந்தனர். இது குறித்து நியூஸ் 7 தமிழில் செய்தி வெளியானது. இந்நிலையில் சீர்காழி நகராட்சி நிர்வாகம் மூலம் தற்போது சீரமைக்கப்பட்டுள்ளது. உயரமான வேகத்தடையின் 2 புறமும் சாய்வாக தற்காலிகமாக தார் சாலை அமைக்கப்பட்டு வேகத்தடையின் உயரம் சரிவாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் இலகுவாக அந்த வேகத்தடையின் மீது ஏறி இறங்குவதற்கு எளிதாக உள்ளது. இதனால் செய்தி வெளியிட்ட நியூஸ் 7 தமிழுக்கும் நடவடிக்கை எடுத்த சீர்காழி நகராட்சிக்கும் பேருந்து, ஆட்டோ, கார் ஓட்டுநர்கள் மற்றும் பேருந்து பயணிகள் பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். விரிவான தகவல்களை தந்தமைக்கு நன்றி ஞானவேல். வேகத்தடைய சீர்காழி நகராட்சி வேகத்தடைய புது பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. இது இப்போ நல்லா இருக்குது. நியூஸ் 7க்கு நன்றி, நகராட்சிக்கு நன்றி, சீர்காழி நகராட்சிக்கு நன்றி. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. பஸ்ஸு, ஆட்டோ, காரு, 2 வீலரு எல்லாமும் நல்ல விதமாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும், அமைக்கணும். இதுதான் நல்லது பார்க்குறதுக்கு. பொதுமக்கள் இப்போ நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, அருமையாக இருக்கியா. எப்போயா போட்டாங்க? நைட்டு தாங்க போட்டாங்கண்ணா. அதனால் நியூஸ் 7க்கு நன்றி, நகராட்சிக்கு நன்றி.